எட்டு விலங்குகளும் எட்டு திக்கு வரசலிக்க மக்கள் கொடி ஆவலிக்க மகாராஜா அவருக்கு பணிவான தன்னலமில்ல கருதி என்றைக்கும் நல்ல முறையில் பாடுபடும் தலைவா நீ என்றென்று வாழ்க. என்னுடைய என்னால் நிலைக்கட்டும் உங்கள் அதுபட்டு போகட்டும். ஏண்டி தளபதி வந்திருக்காரு, நம்ம குறி கேட்கணுமே. ஆமா 10 வருஷமாயே குழந்தை இல்லையே தளபதி, நீ இங்கதானே இருக்க? ஆமா நான் இங்கதான் இருக்கேன். ஒரு கதை சொல்லக்கூடாதா? அதை சொல்லட்டுமா? ஒரு ராஜாவும் ஒரு ராணிமா, மகாராஜா ஒரு தளபதி கதை கேட்கிறார் பாரு. நாட்டு மக்களுக்கு எந்த ஒரு குறையில்லாமல் இருந்தாலும் அனைத்து செல்வங்களை கொடுத்து அந்த ஆண்டவன் எங்களுக்கு ஒரு மயில செல்வம் மகாராணி உங்கள் முகத்தை பார்க்கும்போது எனக்கு மனவரும். கேட்டீங்களா குழந்தை இல்லையா? இல்லைங்க, குழந்தைக்கு ஒரு யோசனை சொல்லணும். நான் சொல்வதை கேளுங்க. நீண்ட நாளாக உங்க முகத்தை பார்க்கும்போது எனக்கு மனம் இருந்தாலும் நான் சொல்லலாமா சொல்லக்கூடாது என்று நீண்ட நாள் ஆசிரிக்கிறது. சொல்ல வந்தது தெளிவாக சொல்லுங்க. அப்படியா? உங்களுடைய வார்த்தையை நாங்க தேவ வாக்காக ஏற்றுக்கொள்கிறோம். என்ன சொல்ல போறீங்க சொல்லுங்க. மகாராணி, அதோ பார்த்தாயா திருச்செந்தூர் முருகன் ஆலயம் இருக்கிறது. அந்த ஆலயத்துக்கு நீங்கள் இருவரும் கால்நடையாக சென்று அந்த முருகனை வழிபட்டால் கண்டிப்பாக அந்த ஆண்டவன் முருகனாகப்பட்டவன் உங்களுக்கு மழை கொடுப்பார் என்ற என் நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. நல்ல வார்த்தை சொல்லிருக்கீங்க. அவர் சொல்லுவாங்க நானே அதைதான் நான் சொன்னேன். ஏன் என் மீது தெரியுமா? அவன் முகமது வரி முகம். சரி, முருகன் ஆலயத்துக்கு செல்ல வேண்டும். அந்த முருகனை வழிபட்டால் அந்த முருகனுடைய அருளால் நம் இருவருக்கும் மயிலை செல்வம் உண்டானாலும் உண்டாகும் என்று கண்டிப்பாக. தளபதி யாரு? நாங்கள் வரும் வரை நல்லா பார்த்து பாரு. கிளம்பி குழந்தை கிடையாதா? முருகன் கோவிலுக்கு சென்றால் அவருக்கு குழந்தையா பிறகு போகுது. அங்கே கொடிய மிருகத்தான் இருவரும் மாண்டம் படித்தான். நமக்குத்தான் இந்த நாட்டை நான் ஆண்ட பிறகு இருக்க என்பதை இந்த ராஜநாமத்தான் நாளை வென்ற விடக்கூடாது. அவங்க எங்க போறாங்க? புறப்படு.
தங்கமயும் முருகனின் சன்னிதானம் சாந்திமயும் முருகனின் எயின் கோலம் அந்த சாந்திமயின் முருகனின் எயின் கோலம் வந்துவிட்டோம். முருகனை வரைந்து விட்டோம். நம்முடைய நாடு போக வேண்டும். இந்த நாட்டில் இனி முதல் கொண்டு நான் வசூல்தான். அந்த கிழக்கு மன்னவன் எங்க தெரியும்? ஐயோ கலகத்துக்கு போனாங்க. கோவிலுக்கு போனானே எலியேற்றி செத்தாங்களோ புலியேற்றி செத்தாங்களோ பண்ணி கொடுக்குறீங்க. அவன்டா சந்தோஷம். ஏய், ஐயா என்னோடு நீங்க இருவரும் ஒன்று சேர்ந்தா ஆமாங்க. என்னுடைய பதவி உனக்கு நான் கொடுக்கிறேன். ஆமாங்க. தளபதி பதவி அவனுக்கு, மந்திரி பதவி உனக்கு. டேய் நீ முந்திரிடா தளபதிடா. என்ன வேணும்? அட அனாசார பீட பதவி என்பது என்னது? அது ஒரு சொத்துடா. ஏதாடா? ஏய் ஐயா, நான் சொல்றேன், உண்மை சொல்றேன். எப்படி பேசலாம் மச்சான்? இது தாங்கம்மா. அவனுக்கு மட்டும் முந்திரி கொடுக்குறேன். எனக்கு முந்திரி அவனுக்கு மட்டும் கொடுக்குறேன். ஏய், மந்திரி சொல்றேன், முந்திரின்றானே. இவெல்லாம் எங்கடா போயிட்டு போறான்? எனக்கு மட்டும் தனி பேசி அவருக்கு ஏய் ஐயா இந்த நாட்டை ஆமாங்க இன்னும் நிறைவேறி விட்டது. இருந்தாலும் அந்த மன்னர் வரப்போகிறார். மன்னருடைய மனைவி இந்த நேரத்தில் நாம் என்ன செய்ய வேண்டும்? என்ன பண்ணா அனைத்து மாட்டி ஏற்பாடு- தங்கணும். ஏய், மன்னருக்கு சந்தோஷத்துக்கு சந்தோஷமா வாழ வேண்டும். என்ன பண்ணது? இப்போ இந்த நாட்டில் ஏற்பட நாட்டிகளா?
ஏய் வராத நாட்டியம் வேண்டாம் வந்த நாட்டியமே ஆடவன் பாட ஏற்பாடு செய்யலாம் வாங்க வாங்க வாழ்க உன் கலை. வளர்க ஏய் அட மக்களை வை ரெடியா என்ன பண்றான் பையா முன்னாடி இருக்க மாட்டேன் லைட் ஆஃப் பண்ணிட்டான் யார் என்ன நினைப்பாங்க என்ன பார்த்தா கம்ப்ளீட் பையா ஏமா சொல்லு என்னமோ சொல்லு என்ன சொன்ன நாட்டிய பெண்கள் வந்தா நாட்டிய மாடவன் என்ன பண்றீங்க மாமா எனக்கு ஆவாதுங்க ஆமாண்ணா பாஸ் ஆகுது ஃபெயில் ஆகி போயிடும் மொத்த படம் குழந்தை சொல்லுங்க வாங்க மாமா நான் கூப்பிட்டேன் அருமையா கூப்பிட்டுக்கிறேன் தங்கு போடணும் ஏமா உன் நேரத்தை கவனம் தெரியுமா என்ன காரணம் அம்மா எப்படி தெரியுமா இருக்கிறாங்கப்பா அம்மா இப்ப சனியாக்குறாங்க மாத கற்பனையா இருக்கிறாங்க அழகா ஆடணும் அழகா பாடணும் ஆஜர் பாடு நாங்கள் ஆடல நீங்க என்ன கொடுப்பீங்க நீ ஆண்டனா புள்ள கொடுப்பேன் வணக்க புள்ளா கொடுப்பேன் உன்னோடு